கூலிக்கு UA சர்டிபிகேட் தர முடியாது என்று சென்சார் குழு ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளே நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன ஒரு ஷாக்கிங் வசூல் அப்டேட் ரசிகர்களையே குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு. எது உண்மை? வணக்கம் நண்பர்களே, இது உங்க பிரைம் பஸ்டர் நியூஸ். இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தோட ஒரு அதிர்ச்சியான அப்டேட் பற்றி பார்க்க போறோம். சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தில் அதிகப்படியான வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கிறது, அதனால UA சர்டிபிகேட் தர முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்திருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து கூட A சர்டிபிகேட் இந்த படத்திற்கு வேண்டாம், UA வேண்டும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா ஹைகோர்ட் சென்சர் போர்டு கிட்ட தான் கேள்வி கேட்டிருந்தது. அங்கேயே சென்சர் போர்டு இந்த படத்தில் அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன, அதனால தான் UA சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா UA கிடைக்காதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு மேல இன்னொரு ஷாக்கிங் அப்டேட். நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாரு, கூலி தான் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் குவித்த படம், அதாவது $6.71 மில்லியன் மேல் கலெக்ஷன் சொன்னாரு. ஆனால் உடனே ஃபேன்ஸ் கேள்வி கேட்டாங்க, அப்போ ஜெயிலர் $7.67 மில்லியன் மேல் வசூல் பண்ணிருக்கு, அப்படின்னா கூலி எப்படி நம்பர் 1 ஆகுது? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கலெக்ஷன்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அந்த தேதிக்கே US டாலர் vs INR forex ரேட் கன்சிடர் பண்ணணும். ஜெயிலர் ரிலீஸ் டைம்ல $1.27 தான். ஆனா இப்போ கூலி ரிலீஸ் டைம்ல $1.88. அதனாலவே டாலர் குறைவா இருந்தாலும் INR கன்வெர்ட் பண்ணும்போது கூலி கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறது போல தெரிகிறது. இதுக்கப்புறம் ஃபேன்ஸ்க்கு இன்னும் கன்ஃபியூஷன் தான். அப்படின்னா உண்மையான நம்பர் 1 படம் எது, கூலியா ஜெயிலரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.